அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரமதானினுடைய இறுதிப்பத்திலே லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றும், அந்த இரவுகளிலே ஒற்றைப்படையிலே நீங்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த ஒற்றைப்படைகளில் நாம லைலத்துல் கத்ர் இரவை கண்டிப்பாக தேட வேண்டும். அதில் அதிகமாக நற்செயல்களை நாம புரிய வேண்டும். இன்னும் குறிப்பாக நாம பார்க்க போனோம் அப்படின்னா, சில சஹாபா பெருமக்களினுடைய, குறிப்பாக உபை இப்னு கஅப் யாரு? குர்ஆனை தாங்கி நிற்கக்கூடிய, குர்ஆனை சுமந்து நிற்கக்கூடிய, குர்ஆனாகவே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு மகத்தான ஒரு தோழர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் போது அவங்க சொல்றாங்க பாருங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஅலமுஹா, நிச்சயமாக நான் அதை அறிவேன், நிச்சயமாக நான் அதை அறிவேன், அக்ஸரு இல்மி, என்னுடைய அதிகமான அந்த கல்வியை கொண்டு நான் அறிவேன், ஹியல் லைலத்துல் லதி அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகியாமிஹா, எந்த இரவிலே அதிகமாக நீங்கள் நின்று வணங்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த இரவானது ஹியல் லைலத்து 27, அதுதான் 27வது இரவாகும் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்ப சஹாபா பெருமக்களில் குறிப்பிட்ட நபர்கள் இதுபோன்று அந்த பர்டிகுலராக குறிப்பிட்டு இதனை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த 27 இரவிலேயும் நாம இந்த நற்செயல்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்கின்ற செய்தியையும் தங்களது கவனத்திற்கு தருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.